Taste the Daily. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை வழங்காமல் மெத்தன போக்கோடு இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து ஜூலை 9ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தொழிலாளர் தினத்தை ஒட்டி அண்ணா தொழிற்சங்க பேரவையில் உள்ள 171 நலிந்த தொழிலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குடும்ப நல நிதியை வழங்கினார். முன்னதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் குறித்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பங்கேற்பு. திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் அஜித்குமாரை கொலை செய்துவிட்டு சாரி சொன்னால் உயிர் திரும்பி வந்துவிடுமா என ஸ்டாலினுக்கு கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆவேச பேச்சு. தனிப்படை காவலர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞர் அஜித்குமாரின் உடலில் 3 இடங்களில் சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருப்பதாக உடற்கூறாய்வு அறிக்கையில் தகவல். உடலில் 50 இடங்களில் காயங்களும் மூளையில் 2 இடங்களில் இரத்த கசிவு இருந்ததாகவும் அதிர்ச்சி தகவல். காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் சொன்ன நிகிதா பல்வேறு திருமண மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக அவரது முன்னாள் கணவர் திருமாறன் பேட்டி. தன்னை திருமணம் செய்தே அன்றே விட்டு சென்றதாகவும் விவாகரத்து கொடுக்க 10 லட்சம் பணம் பெற்றதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த திருமாறன், அஜித் மீது நிகிதா கொடுத்த புகார் பொய் புகாராகத்தான் இருக்கும் என திட்டவட்டம். சட்டத்தின் அடிப்படையில் செயல்படாமல் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறை செயல்படுவதாக விமர்சித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம், தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா அல்லது போலீஸ் ராஜ்யமா என கேள்வி. பாலியல் குற்ற வழக்கு குறித்த விசாரணையின் போது நீதிபதி காட்டமான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் காவல்துறையை ஸ்டாலினுக்கு நிர்வகிக்க தெரியவில்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 சிக்கினர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு காவல்துறை முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக மிரட்டல் விடுத்த 3 இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியால் சிறுமிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு காமுகன்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்த ஊர்காவல் படை வீரர் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை மீதான பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பள்ளியில் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 50 வயது அறிவியல் ஆசிரியர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் விளையாட்டு பிள்ளையாக இருப்பதால் ஆசிரியர்கள் அச்சமின்றி குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் தனது காதல் விவகாரத்தை வெளியே சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக பள்ளி மாணவனை கடத்தி கொன்ற கொடூரன். ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தாததால் இதுபோன்ற அவலங்கள் தொடர்வதாக குற்றம் சாட்டும் பெற்றோர் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு என கேள்வி. திருப்பத்தூரில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் மீது 7 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல். விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சமூக விரோதிகள் குற்றச்செயல்களில் தைரியமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 31 கிலோ குட்கா பொருட்கள் பிடிபட்டது. சாரி மாடல் அரசு போதையில்லா தமிழகம் என விளம்பரம் செய்வதில் காட்டும் ஆர்வத்தை போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிப்பதில் காட்டுமா என பொதுமக்கள் விமர்சனம். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டிற்கு பிறகு சென்னையில் 139 தெரு நாய்களுக்கு மட்டுமே கருத்தடை நடைபெற்றிருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவலால் மாநகராட்சியின் தெருநாய் கருத்தடை திட்டம் படுதோல்வி அடைந்திருப்பது நிரூபணம். 139 நாய்களுக்கு மட்டுமே கருத்தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்காகவா 20 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பும் மக்கள் ஸ்டாலின் அரசு ஊழல் செய்வதில் உச்சம் தொட்டிருப்பதாக விமர்சனம். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கடந்த மாதத்தை விட 5 மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி. வெண்டைக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் என மற்ற காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்டு திருச்சி மாநகரின் வழியே பாயும் உய்யக்கொண்டான் ஆறு திருச்சியின் கூவம் என அழைக்கப்படும் அளவிற்கு அடர்ந்து வளர்ந்திருக்கும் தாவரங்களாலும் கழிவுநீர் கலப்பாலும் சீரழிந்து இருக்கும் அவலம். 32,000 ஏக்கர் நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆற்றை தூர்வாரி குடிமராமத்து பணிகளை செய்யாமல் சீரழிக்கும் ஸ்டாலின் அரசு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கார் நிறுத்தத்தின் போது இரு தரப்பினர் இடையே மோதல். காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற இரு தரப்பினர் தாக்கிக் கொண்டதால் காவல்துறை சீரழிந்துள்ளதற்கு உதாரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணத்தில் இருந்து மன்னார்குடி செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம். ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை கூடுதல் பேருந்துகளை இயக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் கடந்த வாரம் ஸ்டாலின் அவசரகதியில் திறந்து வைத்த அரசு மருத்துவமனையில் கட்டுமான பணிகளே முழுமை பெறாததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாத நிலை. ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அவலட்சணத்தால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் ஏமாற்றம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள 157 அடி உயர ராஜகோபுரத்தில் ஏறிய பெண்கள். புகைப்படம் மோகத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களை காக்க மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை. நாட்டின் காப்பர் உற்பத்தியில் 25 முதல் 30% வரை பூர்த்தி செய்து வந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் தமிழகத்தில் பல சிறு குறு நிறுவனங்கள் நலிவடைந்திருப்பதாக கருத்து. ஜப்பானில் 2 வாரங்களில் 900 முறை நிலநடுக்கம். தொடர் நிலநடுக்கங்களால் பீதியில் உறைந்து போன மக்கள்.
ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 500% வரி விதிக்க அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல். யுக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் 500% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவிப்பு. நாடு முழுவதும் 730 வானொலி சேனல்களுக்கு ஏலம் இம்மாத இறுதியில் தொடக்கம். 784.87 கோடி ரூபாய் மதிப்பில் ஏலம் நடைபெறும் நிலையில் ஒதுக்கீடு சுற்று நேரம் 60 நிமிடங்களாக நீட்டிப்பு. கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்களிடம் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து வீடியோ காட்சி மூலம் உரையாற்றிய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளியில் உள்ள உணவு முறை உட்பட பல்வேறு அனுபவங்களை மாணவர்களிடம் விளக்கிய சுபான்சு சுக்லா பூஜ்ய ஈர்ப்பு விசையில் பந்து விளையாடுவதை காட்டினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்த அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் முக்கிய விவாதமாக அமையவுள்ள நிலையில் மத்திய அரசு சில முக்கிய மசோதாக்களை அறிமுகப்படுத்த உள்ளது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படலாம் என தகவல். வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லுக்கு பணம் வாங்கவே விடியா திராவிட மாடல் ஆட்சியில் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை. குறைந்தபட்ச ஆதார விலை, நெல், கரும்புக்கான நிலுவைத் தொகை வழங்காமல் வஞ்சிப்பதுதான், பச்சை துண்டு அணிந்து விவசாயி வேடம் கட்டுவதுதான் விடியா ஸ்டாலின் மாடலா என ஆவேசம். பரந்தூரில் விமான நிலையம் நிறுவுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே சுற்று வட்டாரங்களில் பல்லாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்தவர்கள் பட்டியலை வெளியிடும் துணிச்சல் விடியா ஸ்டாலின் அரசுக்கு உள்ளதா? திமுக பிரமுகர்கள் பல நூறு கோடி ரூபாயை நிலத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதை மறுக்கும் தைரியம் திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா என போராட்டக் குழுவினர் கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் கற்பித்த பாடத்தால் வான் பாதுகாப்பை பலப்படுத்த ஜெர்மனி, இத்தாலி நாடுகளிடம் இராணுவ தளவாடங்களை வாங்க பேரம் பேசும் பாகிஸ்தான். பாகிஸ்தான் ராணுவத்தின் தூக்கத்தை கெடுத்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் இந்தியாவின் ராணுவ வலிமையை பறைசாற்றுகின்றன. அமெரிக்காவின் பிரபல விமான உற்பத்தி நிறுவனமான போயிங் 20,000 கோடி ரூபாய்க்கு புதிய விமான ஆர்டர்களை பெற்றுள்ளதாக தகவல். இந்தியாவின் ஏர் இந்தியா, ஆகாசா ஏர் மற்றும் ஸ்பைஸ் ஜெட் ஆகிய நிறுவனங்களுக்கு அதிநவீன விமானங்கள் கிடைக்கும் வேளையில் விமான போக்குவரத்து துறை உச்சத்தை தொடும் என எதிர்பார்ப்பு. கிராண்ட் செஸ் தொடரில் பிரக்ஞானந்தாவை வீழ்த்திய குகேஷ். 3வது சுற்றில் கருப்பு நிற காய்களுடன் களமிறங்கிய குகேஷ் 37வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 286 ரன்களில் ஆல் அவுட். இன்று 2வது நாள் ஆட்டம் நடக்கிறது. TNPL தொடரின் 2வது தகுதிச் சுற்றில் சேப்பாக், திண்டுக்கல் அணிகள் மோதல். இன்று இரவு 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.